பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மார்க்கு 15:39 அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றார். அன்புக்குரிய தேவ ஜனங்களே, விசுவாசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். ஆம், ஒரு நூற்றுக்கு அதிபதி, இயேசுனுடைய சிலுவை மரத்தண்டையில காவலுக்காக நிற்கிற ஒரு அதிகாரி, ஒரு பெரிய அதிகாரி. இந்த நூற்றுக்கு அதிபதி ஒருவேளை இயேசு ஒரு நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகமாக்கினாரே, அவனோடு தொடர்பில் இருந்தவனா இருக்கலாம். ஒரு நூற்றுக்கு அதிபதி தானே, ஒருவேளை அவர்கள் நண்பர்களாக இருந்திருக்கலாம். இந்த நூற்றுக்கு அதிபதி பார்க்கிறான், இப்படி ஒருவரால் மரிக்க முடியுமா என்று அவன் ஆச்சரியப்படுகிறான். ஏனென்றால் அவருடைய மரணத்திலே கூச்சல் இல்லை, குழப்பம் இல்லை, ஐயோ அம்மா என்கிற கதறல் இல்லை, வேதனை இல்லை, மனக்குமுறல் இல்லை, என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா, என்னை விடுவிக்க ஒருவரும் இல்லையா என்றெல்லாம் அவர் அங்கே சத்தமிடவில்லை. அவர் அமைதியாக இருக்கிறார். சில வார்த்தைகளை மட்டும் பேசுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி, தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தைகளை எல்லாம் அவர் பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. வழக்கமாக அந்த சிலுவையிலே தொங்குகிறவர்கள் பேசுகிறது போல் அவர் பேசவில்லை. அவர் வித்தியாசமாக பேசுகிறார். ஆகவே எல்லோருமே ஆச்சரியப்படுகிறார்களே, என்ன இவர் இப்படி பேசுகிறாரே என்று. அப்பொழுது நூற்றுக்கு அதிபதியும் ஆச்சரியப்பட்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற இவர் தேவனுடைய குமாரன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவ குமாரனிலே பிதா மகிமைப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். பிதா செய்கிறது எதுவோ அதையே குமாரன் செய்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் ஒரு பிதாவாகிய தேவனை குறித்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர் அங்கே இருக்கிறது. அதே போல குமாரனை குறித்தும் ஒரு பிக்சர் இருக்கிறது. ஆம், அவர் தேவனுடைய குமாரன். அவர் தேவனால் உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஈவு, தேவனால் அருளப்பட்ட ஒரு பெரிய பிளெஸிங். அவர் அந்த ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தார். குமாரன் ஒரு ஈவாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஈவாய் இருக்கிற தேவகுமாரனை இந்த மக்கள் உடையவர்களா இருந்தாங்க. ஆனா அவர் தேவகுமாரன்னு ஒரு நூற்றுக்கு அதிபதி கண்டுபிடிக்கிறார். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். பைபிள் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று படிக்கிறோம். குமாரனாகி இயேசு கிறிஸ்து, பைபிள் சொல்லுகிறது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் குமாரனாய் இருந்தார். காலம் நிறைவேறின போது சிறியனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தமது குமாரனை தேவனை உலகத்திற்கு கொடுத்தார்.
நமக்கெல்லாம் ஈவாக குமாரனை கொடுத்த அந்த பரலோக பிதாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆமா, நமக்கெல்லாம் பிதாவாகிய தேவன் குமாரனை ஒரு ஈவா கொடுத்தார். அப்படி ஈவா கொடுக்கப்பட்ட தேவகுமாரனுக்காக நான் நன்றி செலுத்துறேன். இந்த தேவகுமாரன் தான் உங்களை ரட்சித்தாரு. இந்த தேவகுமாரன் தான் பாவத்திலிருந்து உங்களை என்னையும் மீட்டாரு. அதனாலதான் அவர் சொன்னாரு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள்னு சொன்னாரு. உங்களை விடுதலை ஆக்கின அந்த குமாரனுக்கு ஸ்தோத்திரம். என்னை விடுதலை ஆக்கின அந்த தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். நம் எல்லாரையும் விடுதலை ஆக்கின தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே அந்த குமாரன், நமக்காய் சிலுவையில் தொங்கின குமாரன், புறஜாதி மனிதன் ஒருவன், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டாரே, அந்த மனிதனுக்கு இருந்த அந்த அறிவு எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. இவர்தான் தேவனுடைய குமாரன். இவரின்றி மீட்பு இல்லை, விடுதலை இல்லை, பாவ மன்னிப்பில்லை, ரட்சிப்பில்லை. உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய குமாரனுக்காக நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களா இந்த வேளையில் இருக்கிறோம். உம்முடைய குமாரனை தந்து எங்களை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் மூலமா எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே, நன்றி. தேவனே, நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய குமாரனுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்கள்ல எங்களை எல்லாரையும் நீர் வைத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்புள்ள உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தி அருளும். துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசு நாமத்திலே கேட்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.